ஹலோ எடிட்டர்ஸ், கட் அவுட் ட்ரான்சிஷன் பாட்டு பார்த்துருவோமா? இப்படி இருக்கிற காலி வீடியோல இப்படி கேரக்டரை கொண்டு வரலாம். இவனோட சொந்தக்கார பையன் யாருன்னு தெரியுமா? அவன் தான் நம்ம கீ ஃப்ரேம். இப்ப நான் தான்டா ஊரோட கீ எழுதுறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு தாப்பலாம். இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த கட் அவுட் ட்ரான்சிஷன் எப்படி பண்றேன்னு சொல்லி தரேன். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட CapCut Pro வெர்ஷன் கேட்டிருந்தீங்க. அந்த ப்ரோ வெர்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ லிங்க் வந்து பயோல இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் CapCutல உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வீடியோவில் ஃபர்ஸ்ட்ல வச்சு இந்த ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த ஃப்ரீஸ் பண்ண வீடியோ ஓவர்லே பண்ணிக்கோங்க. ஓவர்லே பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் வீடியோ கீழே கரெக்டாக கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை 0.6 0.7 அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ரிமூவ் பிஜி யூஸ் பண்ணி பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு இதில் அட்வான்ஸுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல்லாக மைனஸில் வச்சு விட்ருங்க ஜூமை. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம்லேயே வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ கிடச்சிரும். இந்த மாதிரி கரெக்டாக லெஃப்ட்டோ மூவ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதே கீ ஃப்ரேமில் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பிளர்ன்ற சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற பிளரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரான்சிஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் கலர் கிரேடிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி CapCut பேசிக் சீரிஸில் எல்லா எபிசோடும் மிஸ் பண்ணால் பார்க்கணும். ஜஸ்ட் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நண்பா நாளைக்கு பார்ப்போம்.